ஜோதி ஜோதி, ஏய் சிவா, பிறந்த நாள் அதுவும் அந்த ஜோதி எவ்வளவு நேரமா தூங்கிட்டு இருக்கா, அதுவும் இழுத்து போத்தி தூங்கிட்டு இருக்காங்க. ஜோதி சிவா எழுந்துறீங்க. என்னமோ இது இவ்வளவு சீக்கிரம் எழுப்பி விடுறீங்க? அது சரிடி, இன்னைக்கு உன் பிறந்த நாளாச்சே, ஹாப்பி பர்த்டே டி. ஹை ஜாலி, என் பிறந்த நாள். தேங்க் யூ அம்மா. ஹாப்பி பர்த்டே ஜோ பாப்பா. அண்ணா தேங்க் யூ அண்ணா. இந்த இயர் நீ நினைச்சது எல்லாம் நடக்க போகுது. வெரி 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 ஹாப்பி பர்த்டே ஜோ பாப்பா. தேங்க் யூ அண்ணா. தேங்க் யூ அம்மா. சரிடி, அதெல்லாம் இருக்கட்டும், கொஞ்ச நேரத்துல போதும். முதல்ல போய் குளிச்சிட்டு ரெடி ஆயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வாங்க. ஓகே அம்மா. இந்த பெட்ஷீட்டை வேற அப்படி அப்படியே போட்டு போயிடுவாங்க, கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை. சரி, பிறந்த நாள் எதுவுமே திட்டிக்க வேண்டாம், நம்மளே மடிச்சு வச்சிருவோம். நாளையில இருந்து இதெல்லாம் அவங்க பண்ணல, அப்ப இருக்கு அவங்களுக்கு பாத்துக்கிறேன். அம்மா அம்மா, எனக்கு எங்கம்மா புது ட்ரெஸ் வச்சிருக்கீங்க? எல்லா இடத்துலயும் தேடிட்டேன், காணோம்மா. அடியே, அந்த ஃப்ரிட்ஜ் பக்கத்துல ஒரு கபோர்ட் இருக்கு பாரு, அந்த கபோர்ட் பக்கத்துல உன்னோட ஒரு பெட்டி இருக்கு பாரு, அந்த பெட்டிக்குள்ள தாண்டி வச்சிருக்கேன். பெட்டிக்குள்ள எதுக்குமா வச்சீங்க? வெளியே வைக்க வேண்டியதானே? அதை தேடி எடுத்து போட உனக்கு ஒரு சோம்பேறியா? போய் தேடிடி போடி. சரிங்கம்மா, நான் எடுத்து போட்டுக்கிறேன். இங்கதானே எங்கேயோ சொன்னாங்க. இந்த கபோர்டா இல்ல இதுவா? இந்த பெட்டியா? பெட்டின்னு தான் சொன்னாங்க. இது ரெண்டுல என்ன பெட்டின்னு தெரியலையே. ஃப்ரிட்ஜ் பக்கத்துல இருக்க பெட்டின்னு தான் சொன்னாங்க. அப்ப இதுவா தான் இருக்கும். ஓபன் பண்ணி பாத்துடலாம். என்னது இது இவ்வளவு கஷ்டமா இருக்கு திறக்கிறதுக்கு? ஓ, இந்த ட்ரெஸ் தான் அம்மா சொன்னாங்களா? நல்லா இருக்கு, ஆனா இது பர்த்டேக்கு போடுற மாதிரியே இல்லையே. அம்மா, என்னமா ட்ரெஸ் தச்சு வச்சிருக்கீங்க? இது பர்த்டேக்கு போடுற மாதிரியே இல்லம்மா. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப கேலி பண்ணுவாங்கம்மா. அடியே, அந்த ட்ரெஸ்க்கு கீழேயே இன்னொரு ட்ரெஸ் இருக்கு, அதை எடுத்து போடுடி. என்னது, அதுக்கு கீழேயே இன்னொரு ட்ரெஸ் இருக்கா? ஒருவேளை இதுவா இருக்குமோ? இதுவா தான் இருக்கணும், எடுத்து பாத்துருவோம். வாவ், இந்த ட்ரெஸ் செம்ம கிராண்டா இருக்கே. ரெண்டுமே புது ட்ரெஸ் தான், எது போடுறது? இது கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு, எங்கேயாவது வெளியே போனா போட்டுக்கலாம். இதுவே கொஞ்சம் கிராண்டா இருக்கு, இந்த ட்ரெஸ்ஸே போட்டுக்கலாம். நான் இந்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிக்க போறேன். ஹை, இந்த ட்ரெஸ்ல நான் பிரின்சஸ் மாதிரி இருக்கேன். எதுக்கும் ஒரு கண்ணாடியில நம்மளே பாத்துக்க வேண்டியதா. ஆமா, இந்த கண்ணாடி எங்க வச்சிருக்காங்க? இதுக்குள்ளதான் வச்சிருப்போம். எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு? இங்க இருக்கு கண்ணாடி. சூப்பரா தான் இருக்கு. என்னது இது? தலையில இப்படி கலைஞ்சிருக்கு. இப்படியே வெளியே போனா அசிங்கமா இருக்கும். தலை வாரிட்டு போயிடுவோம். தலை வாரிட்டு போனாதான் ரொம்ப அழகா இருக்கும். அப்பதான் பர்த்டே கேர்ள் மாதிரி இருக்கும். நம்ம சாக்லேட் கொடுக்க போற இடத்துலயும் எல்லாரும் என்ன இவ்வளவு அழகா இருக்கான்னு சொல்லி நம்மள கேட்பாங்க. அப்பாடா, ஒரு வழியா தலைவாரியாச்சு. இப்பதாண்டி ஜோதி நீட்டா இருக்கு. சரி, நம்ம வெளியே போய் கிளம்பலாம். இது அப்படியே போட்டு போனா அம்மா ரெண்டு மிதி மிதிப்பாங்க. வேற என்னெல்லாம் வச்சிருக்காங்க? அம்மா நகையெல்லாம் வச்சிருக்காங்களே, என்ன நகை இருக்குன்னு பாப்போமா? வா, அழகான ஏதோ சாமி பாசிலாம் வச்சிருக்காங்க. இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் போட்டா நம்ம ஓவர் சைஸா தெரியும். ஹேண்ட்பேக் இருக்கு, தொப்பி இருக்கு, வேற என்ன தங்க நகையெல்லாம் வச்சிருக்காங்க. சரி, நம்ம இப்போதைக்கு இந்த தொப்பி மட்டும் எடுத்துக்கோ, மத்த எதுவுமே தேவையில்ல. அப்படியே மூடி வச்சுட்டு ஓடிடுவோம் தெரியாம. தொப்பியோட பாக்கையில நான் இன்னும் அழகாயிட்டேன்ல. அம்மா அம்மா, நான் ட்ரெஸ் பண்ணிட்டு ரெடி ஆயிட்டேம்மா. ராசாத்தி அழகா இருக்க. சரி, போய் வரசா சாமியை கும்பிட்டு வந்துரு. அம்மா அம்மா, நீங்களே என்ன ஆசீர்வாதம் பண்ணிடுங்கம்மா. சரி சரி, ஐஸ் வச்சதெல்லாம் போதும். நீ எதுக்கு அடி போடுறேன்னு எனக்கு தெரியுது. இந்த வர வெயிட் பண்ணு. ஐ ஜாலி, அம்மா எனக்கு காசு தர போறாங்க. காலில் விழுந்தா காசு கொடுப்பாங்க தானே? ஐயா ஜாலி. இந்த பசங்களுக்கு காலில் விழுந்தா காசு தருவோம் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்குதுங்க. இந்த பெட்டிக்குள்ள தானே காசு வச்சிருக்கோம். இதெல்லாம் அடுக்கி வைக்கணும். எல்லாமே கலைஞ்சு போய் கிடக்குது. 20 ரூபா, இதை கொடுத்துட வேண்டியதான். ஜோதி ஜோதி, என்ன தங்கம், உன் பிறந்தநாள் காசு பார்த்து செலவு பண்ணு. என்னம்மா வெறும் 20 ரூபா கொடுக்குறீங்க? 20 ரூபாயே பெருசுடி. அந்த காலத்துல எங்களுக்கு பிறந்த நாளுக்கு 1 ரூபா கூட தர மாட்டாங்க. எது சொன்னாலும் அந்த காலம் இந்த காலம் சொல்லிடுவீங்க. சரி, ஓகேம்மா. ஆத்தா மகமாயி, இந்த வருஷமாவது நான் நினைச்சதெல்லாம் நடக்கணும். எல்லாமே எல்லாருக்கும் நல்லதாவே நடக்கணும். என் கூடயே இருந்தே என்னை காப்பாத்தாத்தா. ஓம் சக்தி. ஹே ஜோதி, உனக்கு பர்த்டேன்னு சொல்லி உன்னை விஷ் பண்ண நாங்களாம் உங்க வீட்டுக்கு வந்தா நீ எங்கடி போன? பக்கத்துல கோயில் வரைக்கும் போயிருந்தேன்க்கா. கொஞ்ச நேரம் உட்காந்துருங்க, நான் வந்துடுறேன். 1 மினிட் ஜோதி. என்னக்கா? இந்தாப்பா, இது உன்னோட பர்த்டேக்கு எங்களோட கிஃப்ட். ஓ, ரொம்ப தேங்க்யூ அக்கா. நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இன்னைக்கு காலையில இருந்து ஃபர்ஸ்ட் கிஃப்டே நீங்க 2 பேரும் தான். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இட்ஸ் ஓகே ஜோதி. ஆமா, சிவா எங்க போயிருக்கான்? அண்ணன் ஏதோ கேக் ஆர்டர் பண்ணிருக்கான், அது இன்னும் வரலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது பாக்குற கண்டிப்பா இருந்திருப்பான். ஓ ஓகே ஜோதி, அவன் வரட்டும், நாங்க வெயிட் பண்றோம். ஓகே அக்கா. ஹாய் ஜோ பாப்பா, ஹாப்பி பர்த்டே டு யூ. ஐ, நீங்களும் வந்திருக்கீங்களாண்ணா? அர்ஜுனண்ணா, ஆதியண்ணா, ரொம்ப தேங்க்யூ அண்ணா. இந்தா ஜோ பாப்பா, உன்னோட பர்த்டேக்கு எங்களோட கிஃப்ட். ஐ வாவ், செம்ம பெரிய கிஃப்டா இருக்கே அண்ணா. ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ அண்ணா, ஐ லவ் இட். அலெக்சா, பப்ளி, வாங்கப்பா 2 பேரும். ஏய், எல்லாரும் இங்க தான் இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் ஜோக்கு கிஃப்ட் கொடுத்தாச்சு. நீங்க என்ன கிஃப்ட் கொண்டு வந்திருக்கீங்க? கிஃப்டா? அதெல்லாம் நாங்க எதுக்கு கொண்டு வர போறோம்? நாங்க வெறும் ஹேண்ட் ஷேக் பண்ண தான் வந்திருக்கோம். அதுவே போதும்க்கா. ஹாப்பி பர்த்டேன்னு சொன்னாலே போதும்க்கா. உன்னோட ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்கு. யார் செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க? அம்மா தாக்கா செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க. எப்பயுமே உங்க அம்மாவோட செலெக்ஷன் செம்ம சூப்பரா தான்ப்பா இருக்கும். ஆமாப்பா, செம்மையா இருக்குப்பா.
இந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு எப்ப பார்த்தாலும் Dress நல்லா இருக்கு, பொட்டு நல்லா இருக்கு, வளையல் நல்லா இருக்குன்னு சொல்றது தாண்டா வேலை. ஆமாடா, சரி சும்மா அமைதியா பேசுடா, அவங்க காதுல கிட்ட அதுக்கு வேற சண்டை போடுவாங்க. டேய் சிவா, என்னடா அங்க இங்கேயும் சுத்திட்டு இருக்க? இல்லடா, ஜோக்கு பர்த்டேக்கு கேக் ஆர்டர் பண்ணிருந்தேன், அது இன்னும் வரல. அதான் வருதானு அங்கிட்டும் இங்கிட்டும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன்டா. டேய், எங்கிட்ட சொல்லியிருந்தா நாங்க கேக் ஆர்டர் பண்ணிருப்போம்ல. எப்படி என்னோட பர்த்டேக்கு ஃபேக் கேக் கட் பண்ணீங்களே அந்த மாதிரியா? என் தங்கச்சிக்கு நான் 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருந்து கேக் ஆர்டர் பண்ணிருக்கேன்டா. என்னது 5 ஸ்டார் ஹோட்டலா? டேய் என்னடா சொல்ற? 5 ஸ்டார் ஹோட்டலா? அப்ப செம்ம டேஸ்டியா இருக்குமேடா கேக்கு. ஆமா ஆமா, கேக் வர டைம் ஆயிடுச்சு, அதை தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஓகேடா, எனக்கும் அதை டேஸ்ட் பண்ணணும் போல ஆசையா இருக்குடா. இதோ கார் வர சத்தம் கேக்குதுடா, டெலிவரி மேன் வந்துட்டாரு போல. நான் போய் கேக்க டெலிவரி வாங்கிட்டு வந்துடுறேன். ஓகே ஓகே, சீக்கிரம் போடா. அங்கிள் அங்கிள், ஸ்டாப் பண்ணுங்க, நான் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அங்கிள், இங்க சிவா, நான் தான் அங்கிள். இந்தாங்க, நீங்க ஆர்டர் பண்ணியிருந்த கேக் வந்துடுச்சு. தேங்க்யூ அங்கிள். ஏய், என்னடா இவ்ளோ பெரிய பாக்ஸ்ல ஆர்டர் பண்ணிருக்கோம்? டேய் ஆமாடா, பார்க்கவே ரொம்ப டெலிஷியஸா இருக்குடா. எப்படியாவது சாப்பிட்டு பார்க்கணும்டா. டேய் அர்ஜுன், என்னடா அங்கேயே உட்காந்துட்டு? வாடா, இதை கட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுடா, எடுத்துட்டு வந்து அங்க வைப்போம். ஓ வரேன்டா. டேய் செம்ம சூப்பரா வச்சாச்சுடா. ஆமாடா, இப்ப ஜோ பாப்பாக்கு கேக்க ஓபன் பண்ணி காட்டிடலாம்டா. ஹை ஜாலி. வாவ், செம்ம சூப்பரா இருக்கேடா. ஹாட்டின்லாம் போட்டிருக்கு. டெலிஷியஸா இருக்கும் போலயேடா. ஆமாடா, என்ன நினைச்ச? 5 ஸ்டார் ஹோட்டல். ஆமா ஆமாடா, செம்மையா இருக்குடா. சரி பார்த்துட்டே இருந்தா எப்படி கேக் கட் பண்ணிடலாம்ப்பா. ஆன்ட்டியை கூப்பிடு. அம்மா அம்மா வாங்கம்மா, ஜோதி கேக் கட் பண்ணிடலாம். என்னப்பா எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? நீங்க இருக்கனால நான் எந்த வேலைக்குமே கவலைப்பட்டுக்க தேவையில்ல. சரி ஜோதி எங்க காணோம்? இதோ இங்க இருக்கேம்மா. எழுந்து வாடி, கேக் கட் பண்ணலாம். இதோ வந்துட்டேம்மா. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் ஜோதி, ஹாப்பி பர்த்டே டு யூ. ஃபர்ஸ்ட் பைட் எப்பயுமே எங்க அண்ணாக்கு தான். என்ன அண்ணா? ஜோதி, உனக்கு தான் பர்த்டே, நீ தான் சாப்பிடணும். இல்ல இல்ல அண்ணா, அம்மாக்கு தான் கொடுக்கணும். இந்தாங்கம்மா. ஹாப்பி பர்த்டே டி. தேங்க்ஸ் அம்மா. ஏய், எங்களுக்கும் கொஞ்சம் குடுறா. இருங்கடா, எல்லாருக்கும் கட் பண்ணி தரேன். டேய் ஃபர்ஸ்ட் எனக்கு முத குடுடா. டேய், ஜோ பாப்பா கேக் கட் பண்றப்ப பாப்பர்ஸ்லாம் வெடிக்கிறேன்னு சொன்னீங்களேடா, எங்கடா பாப்பர்ஸ்? டேய் வெயிட் பண்ணுடா, இங்க வெடிக்கிறோம். ஜோ பாப்பா 1 2 3 ஹாப்பி பர்த்டே ஒன்ஸ் அகைன். ஏய் சூப்பரா இருந்துச்சுடா, பாப்பர்ஸ்லாம் செம்மையா வெடிச்சீங்க. இதோ பாரு, என்ன கர்மத்தையும் கொண்டு வந்து வெடிச்சிருக்கானுங்க. இந்த குப்பையெல்லாம் யாரு பல்றது? வீடு முழுக்க குப்பையா போட்டானுங்க. அது சரி, நம்மள வேலை வாங்குறது தான் இவங்களுக்கு முக்கியமான வேலையே. என்ன ஆண்டி இப்படி சொல்லிட்டீங்க? ஒரு நாள் தானே ஆண்டி, பாப்பாவோட பர்த்டேக்கு தானே ஆண்டி. இட்ஸ் ஓகே ஆண்டி, நாங்களே க்ளீன் பண்ணிடுறோம். பரவாயில்ல பரவாயில்லப்பா, நானே பாத்துக்கிறேன். இதெல்லாம் என்னோட வேலை, நான் பாத்துக்கிறேன். நீங்க செலிப்ரேஷனை மட்டும் பாருங்க. சாரிமா. இருக்கட்டும்டா கண்ணு. எதுக்கு நல்ல நாள் அதுமா சாரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? நான் பாத்துக்கிறேன், விடு. ஓ அப்ப கேக் தர மாட்டியாடா? சும்மா சொன்னேன், அப்படிலாம் கிடையாது. வாங்க எல்லாரும் கேக் சாப்பிடலாம். ச்சே, இந்த சிவா நம்மள ரொம்ப அவமானப்படுத்துறான். கேக் சாப்பிட்டு நம்ம வெளியே ஒரு வாக்கு போயிட்டு வர வேண்டியதான். ச்சே, இனிமேட்டு இந்த பசங்களோட சேரவே கூடாது. எப்ப பாரு நம்மள இன்சல்ட் பண்ணிட்டே இருக்கானுங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸுங்களே இப்படிதான் நம்மளை கலட்டி விட்டுருவாங்க அப்பப்ப. ராமே ஆண்டாலோ ராவணை ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்ல. அட என்னது இது? கீழே ஏதோ மோதிரம் கிடக்குற மாதிரி இருக்கு. ஐடியா, இந்த மோதிரத்தை எடுத்து ஜோ பாப்பாக்கு கிஃப்ட்னு சொல்லி கொடுத்துட வேண்டியதான். கடவுள் உன்னை விட மாட்டாரு குமாரு. ஆனா என்ன இந்த மோதிரம் இவ்வளவு பெருசா இருக்கு? இது எனக்கே பெருசா இருக்கு, ஜோ பாப்பாக்கு ரொம்ப உள்ள பெருசா இருக்கும். சரி ஓகே, கிஃப்டா கொடுப்போம். அவங்க வீட்டுல வேற யாராவது பத்திரவங்க யூஸ் பண்ணிட்டு போறாங்க. இந்த வந்துட்டேன்டா, என்னையும் வாட அசிங்கப்படுத்துறீங்க. எனக்கு இல்லடா ஒரு எண்டு. இதை இப்படியே கொண்டு போனா சரி வராது. ஒருவேளை நம்ம கீழே இருந்து எடுத்தோன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. இதுக்கு ஒரு கிஃப்ட் பேக் பண்ணி இருந்தா செம்ம அழகா இருந்திருக்கும். அட என்னது இது? இப்பதான் சொன்னோம் ஒரு கிஃப்ட் பாக்ஸ் இருந்தா அழகா இருக்கும். அதுக்குள்ள அழகான ஒரு பாக்ஸே வந்துருச்சு. இங்கே பாரு, எல்லா பக்கமும் முத்து மதியம் ஒட்டியிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கே. அந்த மோதிரம் வேற உள்ளேயே வந்துருச்சு. எப்படி நடந்துச்சு இது? ஒரே குழப்பமா இருக்கே. இந்த டப்பா பார்க்க அழகா இருக்கு, நம்மளே வச்சுக்கலாம் தான். இருந்தாலும் நம்மளை அவமானப்படுத்திருக்காங்க இல்லையா, அதனால இதை அங்க கொடுக்கறதா சரியா இருக்கும். இருந்தாலும் அது எப்படி நம்ம கேட்ட உடனே பாக்ஸ் வந்துச்சு? ஒருவேளை முதைய பாக்ஸ் இருந்திருக்கும், நம்ம தான் சரியா பார்க்காம இருந்திருப்போம். சோகத்துல வந்தனால நம்ம கண்ணில் பட்டிருக்காது. சரி எனிவே, எடுத்து கொண்டு போய் கிஃப்ட் பண்ணிட வேண்டியதா. டேய் சிவா, இங்க பாத்தியா? ஏய் என்னப்பா இது, இவ்ளோ பெரிய கிஃப்ட் எடுத்துட்டு வந்திருக்க? இது என்னது இது? இது நகைடா, நிறைய விலை உள்ள நகை. உன் தங்கச்சிக்கு நான் எப்படி கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்கேன் பாத்தியா? நீ கூட இப்படி கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்க மாட்டேன் ஜோ பாப்பாக்கு. ஏய் ஆமாப்பா, செம்மையா இருக்கே. பட் இதெல்லாம் வேணாம், காஸ்ட்லியான கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்க கூடாது, அதெல்லாம் ரொம்ப தப்பு. இருக்கட்டும்டா, நான் எதுவுமே கொண்டு வரலன்னு என்னை எவ்வளவு கேலி பேசுனீங்க. இப்ப பாரு நான் எவ்வளவு காஸ்ட்லியான கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன்ட்டு. பரவாயில்ல வச்சுக்கோ. ஜோ பாப்பா இந்தா உனக்கு தான் இந்த கிஃப்ட். ஹாப்பி பர்த்டே ஒன்ஸ் அகைன். தேங்க்யூ அக்கா. ஆனா வேண்டாம்க்கா, இந்த மாதிரி காஸ்ட்லி கிஃப்ட்லாம் வாங்கினா அம்மா அடிப்பாங்க. பரவாயில்லப்பா, நான் ஆன்ட்டி கிட்ட சொல்லிக்கிறேன். இந்தா உனக்கு தான் கிஃப்ட், ஓபன் பண்ணி பாரு. ஓ தேங்க்யூ அக்கா. என்னக்கா இது மோதிரம்ல பயங்கரமா இருக்கேக்கா? வேண்டாம்க்கா ப்ளீஸ்க்கா, எனக்கு பயமா இருக்குக்கா. பயப்படாத பாப்பா, வச்சுக்கோ.
தேங்க்யூக்கா. பர்த்டேலாம் நல்லபடியா முடிஞ்சிச்சு. ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா நல்லா இருந்திருக்கும். ஆமா, எனக்கும் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா நல்லா இருந்திருக்கும். பால் ஐஸ், கப் ஐஸ், கோன் ஐஸ். பால் ஐஸ், கப் ஐஸ், கோன் ஐஸ். என்னது சொல்லிட்டு இருக்கீங்க, ஐஸ்காரர் வந்துட்டாரு. நம்ம ஆசைப்பட்ட மாதிரி ஐஸ் வந்துருச்சு. நான் ஐஸ் வாங்க போறேன். அது எப்படி? ஐஸ்காரர் நம்ம சொல்லவும் வந்தாரு. gift பாக்ஸ் வேணும்னு சொன்னா gift பாக்ஸ் வந்துருச்சு. இப்போ ஜோ பாப்பா ஐஸ்கிரீம் வேணும்னு சொன்னா உடனே ஐஸ்கிரீம் காரர் வந்துட்டாரே. இது ஏதோ எனக்கு டவுட்டா இருக்கு. இது ஏதோ எனக்கு சரியா படல. ஒருவேளை இந்த மோதிரத்தோட வேலையா இருக்குமோ? சரி சரி, இப்போ நம்ம அதை சொல்லிக்க வேணாம். என்ன நடக்குதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். பால் ஐஸ், கப் ஐஸ், கோன் ஐஸ். அண்ணா அண்ணா, எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கித்தானா? ஐஸ்காரண்ணா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, இதோ வந்துட்டோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்பதான் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வரும். தேங்க்யூ, பை பை, மீட் யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ.